நல்ல சத்தமா நித்திய கிருபையுடன் இறங்குகிற தேவன் என்று இந்த வருடத்துல நமக்கு வாக்கு கொடுத்தார். அவர் விசுவாசம் உள்ள தாகமுள்ள அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அவர் நிச்சயமாய் நித்திய கிருபையுடன் இறங்க அவர் வல்லவராக இருக்கிறார். அருமையான சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட தரம் நிறைந்ததா இருக்கலாம். நீ குப்பையில் இருக்கலாம் அல்லது எளிமையான நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நீ ஆராதிக்கிறவர் பிரபுக்களோடு நீ உட்காரப்படுகிறவர், ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அந்த கிருபையின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது அவர் நன்மையால் நம்மை நிரப்புகிறவர் என்று சில வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், Glory to Jesus, அதனுடைய 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் நன்மையால் திருப்தி ஆக்குகிறவர் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த நன்மையை குறித்து நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம நன்மையை பார்த்தோம். ஆண்டவர் அவரே நமக்கு நன்மையாக ஜீவன் தண்ணி ஊற்றாகிய அந்த நன்மையாகி என்ன விட்டுவிட்டார்கள் என்று நாம் முதல் வாரத்தில் பார்த்தோம். இரண்டாவது, அவர் திராட்சை ரசம், முதல் தரமான திராட்சை ரசம், முதல் தரமான கோதுமையினால் அவர் போஷிக்கிறவர் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர் என்று பார்க்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சத்தமாக அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மை செய்வதற்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை வனாந்திரம் போல் காணப்படலாம், தீமைகள் நிறைந்ததால் இந்த வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் ஆனால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அது ஏன் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கலாம், ஊழியத்தில் நடந்திருக்கலாம், நீங்கள் போகிற இடங்களில் நடந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, அத்தனை தீமையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறவர். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. எனக்கு அவர் தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிற விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களாக. ஒரு அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திற்கு நீங்கள் திரும்பி வருவீர்களானா யோசேப்பு இவ்வாறு சொல்லுகிறார். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 50ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை ஒருத்தர் வாசியுங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படி அதை ஒரு அல்லேலூயா விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எனக்கு தீமை செய்ய, உங்க வாழ்க்கையில பலர் உங்களுக்கு நேராக மறைமுகமாய் நன்மை அல்ல தீமை செய்வார்கள். அவர்கள் நினைக்கிறாங்க, இந்த தீமையை நான் இவர்களுக்கு செஞ்சா, இந்த மந்திரவாதத்தை இவங்களுக்கு செஞ்சா, இல்ல இந்த குடும்பத்துல இந்த காரியத்தை நான் செஞ்சா இவங்க வாழ்க்கை முடிஞ்சு போகும். ஆனால் ஒன்று அவர்களுக்கு தெரியாது, நன்மை செய்கிற கர்த்தர் நமக்கு உண்டு. ஒரு அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலும், எந்த தள்ளப்பட்ட நிலையிலும் நீங்க நின்று கொண்டிருக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்க வாழ்க்கையை அவர் நன்மையாக முடிய பண்ணுகிறார். இருக்கிறீங்களா? சத்தமாக அல்லேலூயா. அருமையான சகோதரியே, உன் வாழ்க்கை உடைந்து போய்விட்டது. அல்லது பலர் செய்த தீமையை நினைத்து அந்த நபரை குறித்து ஒருவேளை வெறுப்பாக இருக்கலாம். உங்கள் இருதயம் அவர்களை மன்னிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில அந்த கர்த்தரை நீ நம்புவாயானால் அந்த தீமையை அவர் நன்மையாக முடிய பண்ணுவார். அல்லேலூயா. எதெல்லாம் உங்களுக்கு தீமை மாதிரி செய்தது தெரிகிறதோ அதெல்லாம் சொல்லுங்க, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி
எல்லாரும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே, நன்றி நன்றி எல்லாம். கையை கொண்டு வந்தவங்க கையை தட்டி, வாயை கொண்டு வந்தவங்க வாயை திறந்து, எல்லாம் நன்மைக்கே நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே, ஓ நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே, நடப்பதெல்லாம் ஓரியாளரே இன்றைக்கே, கசப்புகளை மாற்றிவிட்டீர் நன்றி, மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி, சொல்லுங்க. ஓ மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி, நன்றி எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி. ஓ எல்லாம் நன்மைக்கே நன்றி, நடந்ததெல்லாம் உன் வாழ்க்கையில நடப்பதும் நன்மைக்கு. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இந்த கால வேளையில் இந்த கருமையான சகோதரி, நீ கர்த்தரை நம்புவது உண்மை என்றால், அவரிடத்தில் அன்பு கூறுவது உண்மை என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும் நன்மையாக கர்த்தர் முடிய பண்ண வல்லவராக இருக்கிறார். அவரை நீ நம்புவாயானால் அந்த தீமைதான் அந்த தீமை உனக்கு அநேகருக்கு வாழ்வு கொடுக்கிற நன்மையாக கர்த்தர் முடிய பண்ண போகிறார். எனவே நீ களி கூர்ந்து அந்த நன்மை நினைத்து கொண்டாடு. இந்த கால வேளையில அந்த நன்மையின் அபிஷேகம் நொறுக்கப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் மூடுவாராக. ரீமா ராதா ராஜா ராஜா பாபா 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 ராஜா ராபா ராபா ரா ஒரா பாபா ராஜா பாரா. உன் குடும்பத்தில் அந்த தீமையை செஞ்சிருக்கலாம், அந்த தீமை கூட உனக்கு நன்மையாக கர்த்தர் முடிய பண்ண போகிறா. ஓ விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ரபா பாபா ராஜா ரே. ஆண்டவரே, யாருடைய வாழ்க்கையில எல்லாம் இந்த வருடம் தீமைகள் நடந்திருக்கலாம் அல்லது இதுவரை நடந்திருக்கலாம், இனி இவரை வாழ்க்கை நன்மையாக முடிய பண்ணுகிற யெகோவா நிசியுடைய கரம் இவர்கள் மேல் அமரட்டும். ரபா 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 ரபா. பிரதர் என்னை ஏமாத்திட்டாங்க, பிரதர் என்னை முழுமையா ஏமாத்தி வச்சிட்டாங்க. உனக்கு ஒரு நல்ல செய்தி, அது உனக்கு நன்மையாக முடிய பண்ணும்படி ஓ பிரதர் இப்படி அவர் பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர். ஓ ராஜா 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 ராமோ, அவர் நன்மையாக முடிய பண்ணுவாராக. ஓ ஷாதாரா பாபா பாரா துணி மர மர மரோ. நன்மைகளை தேவனுடைய கரம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அமர்ந்திருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya நமஸ்தோரம் மரோ. ஹalleluya. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அதே ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வார்த்தைகளை வாசிங்க சீக்கிரமா. நேரம் நான் முடிக்க விரும்புகிறேன். எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனுடைய பிரதானியும் தலையார்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தால் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனான. அருமையான சகோதரியே, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட எனது அருமை சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் எப்படி மாறினார்? எல்லாம் சொல்லுங்க. இந்த சைடுல இருக்கிறவங்க இருக்கிறீங்களா? சத்தமா. எல்லாரும் பின்னாடி இருக்கிறவங்க சத்தமா. என்னவா மாறினாரா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரியத்தை சித்தி பண்ணுகிறதுல அல்லது காரியத்தை கர்த்தர் விரும்புகிற காரியத்தை அல்லது அவன் செய்கிற
வெற்றியாய் செய்து முடிக்கிறவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஒரு அல்லேலூயா. நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தருடைய கரங்களோடு இருக்குமே என்றால் அது வெற்றியாக அவர் முடிய பண்ணுவார். உனக்கு தோல்வியை அல்ல, வெற்றியை தருவதற்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், நல்ல கவனிங்க, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு, அவன் எஜமான் என்ன செய்தான்? எல்லாம் சொல்லுங்க, என்ன செஞ்சான்? கண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு பலருடைய ஜெபம் பலருக்கு தெரிகிறது, அந்தரங்கத்தில் இருக்க வேண்டியது. உபவாசம் பலருடைய செய்தி காத்துல வருகிறது, அது அந்தரங்கத்தில் இருக்க வேண்டியது. ஆனால் இங்கு யோசேப்பை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமானன். எல்லாம் சொல்லுங்க, என்னத்தை கண்டா? அவன் செஞ்சது என்னது ஆனாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறது. போத்திபார் காணும்படிக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஒரு அல்லேலூயா. இருக்கிறீங்களாமா? ஒருவேளை சிறைசாலை போன்ற அனுபவங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவரோடு கூட இருப்பதனால நீ செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற யெகோவா நிசி உன்னோடு கூட இருக்கிறதினால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அதை நீ விசுவாசிக்க வேண்டும். என் கூட இருக்கிறவர் யெகோவா நிசி. எல்லாரும் மூணு தடவை சொல்லுங்க, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆமென். உங்க கூட இருக்கிறவர் மனிதன் அல்ல, மாண்டு போகிற சூழ்நிலை அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் மாறாதவர் உன்னுடைய தகப்பனாய் இருக்கிறார். எனவே நீ செய்கிற அனைத்திலும் காரிய சித்தி உண்டாகும். உன்னை அவர் வாய்க்கப்படுகிற இடத்துல. ஆமென். அல்லேலூயா. நாலு சொல்லுவாங்க வெட்டடி. நான் சொல்றேன், நீ வாய்க்க பண்ணுகிறதற்கு ஓ கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவன் பார்க்கிறான். அல்லேலூயா. உன் ஜெபத்தை மனுஷன் பார்க்க வேண்டாம். ஆமென். அது அந்த ரகத்துக்குரியது. ஆமென். ஒரு உபவாசத்தை மனுஷன் பார்த்தானா அது பிரதிபலன் முடிஞ்சு அது அந்த ரகத்துக்குரியது. நீ செய்கிற காரியங்கள் வாய்ப்பதை இந்த உலகம் காணும்படிக்கு கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா. நீ ஒரு இடத்துல வேலை செய்கிறா, அவன் உன்னை பார்க்கிறான். அல்லது நீ ஒரு இடத்துல இருக்கிறா, அவன் உன்னை பார்க்கிறான். பார்க்கிறவன் சொல்லணும், இவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் கண்டேன். அல்லேலூயா. சிலர் ஏதோ ஆளுநர் கண்ணோட சுத்திரம் இந்த இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவர் விரும்புகிறது. அதனால அவர் எழுதி வச்சிருக்கிறார், நீ செய்கிறது யாவையும் வாய்ப்பதை உன்னுடைய எஜமானன் காணணும், உன் குடும்பத்தில் கணவன் காணணும், உன் பிள்ளை காணணும், உன்னை சுற்றி இருக்கிறவங்க காணணும். அப்படி என் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அபிஷேகம் இந்த கால வேளையில விசுவாசிக்கிறவங்க தாகமா இருக்கிறவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை அளவில்லாமல் ஊற்றுவாராக. பெற்றுக்கொள். The Holy Spirit right now. Riba baba barata raba. Riba dara baba ro. எஜமானன் காணும்படியாய் உங்களுக்கு யார் எஜமானாய் இருந்தாலும் அவரை காணும்படியாய் கனப்படுத்துகிற கரம் உன்னோடு கூட இருக்கிறது என்பதை நீ மறந்து போகாதே. உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். Hallelujah. Amen. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற ஏதோ ஒன்று அல்ல, அவன் செய்கிற எல்லாம் சொல்லுங்க. இந்த சைடுல இருக்கிறவங்க சொல்லுங்க, இந்த சைடுல இருக்கிறவங்க சத்தமா யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உன் கூட இருப்பது உண்மை என்றால் நீ செய்கிற யாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ அவர் சித்தத்திற்குள் அருவாயானால் அவர் அந்த
அந்த யோசேப்பு தன் சகோதரரை சபிக்கல, தன் சகோதரரை குற்றப்படுத்தல. கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரியே, கர்த்தரை துதிக்கிற துதி, அவருடைய வார்த்தையை கேட்கிற இருதயம் உனக்குள்ள உண்டாகுமையானால் கர்த்தர் உன் கூட இருப்பார். அவருடைய சத்தத்தை கேட்டு நீ நடப்பாயானால் நீ செய்கிற யாவையும் அவர் வாய்க்க பண்ணுவார். யோசேப்பு தன் வாழ்க்கையில ஒன்ன உறுதியா பிடிச்சிட்டான். தன்னுடைய அப்பா இல்ல, அம்மா சின்ன வயசுல போயிட்டா. இப்ப அம்மா அப்பா இல்ல, இவருடைய சகோதரன் அன்பா இருந்த மாதிரி இருந்தாங்க. இப்ப அவர்களும் இல்ல. நான் ஒரு தனித்து விடப்பட்ட பாத்திரமா, ஒடுக்கப்பட்ட பாத்திரமா, யாருடைய உணவில் இல்லாத பாத்திரமா நிற்கிறேன் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்த பாத்திரத்துல கர்த்தர் ஒன்னை எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஹalleluya. அருமையான சகோதரியே, நீ ஜெபிப்பது முக்கியமல்ல, உபவாசிப்பது இல்ல. உன் கூட இருக்கிற கர்த்தர் வெளிப்படுகிறாரா, அதுதான் முக்கியம். ஆமென். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று அவர் செய்கிற யாவையும், நல்ல அண்டர்லைன் தி வேர்ட் யாவையும். ஆமென். வாழ்க்கையில ஒண்ணுமே வாய்க்கலனா கர்த்தர் கூட இருக்கிறாருமா. அவர் புதிய ஏற்பாடின்படி அவர் உனக்குள்ள வந்திருக்கிற எண்ணெய்க்கு அவர் வெளியே போக மாட்டாரு. ஆனா அவர் வேலை செய்வதற்கு உன் வாழ்க்கையில இடம் உண்டானால் அவர் நீ செய்கிற யாவையும் அவர் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஹalleluya. சத்தமா ஹalleluya. நீங்க செய்கிற ஒரு காரியம் அல்ல சிஸ்டர், ஒரு ரெண்டு காரியம் அல்ல, 10 காரியம் அல்ல, 100. நீ எத்தனை செய்தாலும் நீ செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிற யெகோவா நிசி உன்னை மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு உன் வாழ்க்கையில நீ இடம் கொடுப்பாயானால், கொடுக்க வேண்டிய அளவு இடம் கொடுப்பாயானால், அவரை நம்ப வேண்டிய அளவு நம்புவாயானால் உனக்காக கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராய். ரபதரபரா. இதுவரை உடைந்து போயிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், நீ விழுந்து போயிருக்கலாம், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நீ ஏழை என்று பாவமால் பார்க்கப்பட்டவனாய் தள்ளப்பட்டிருக்கலாம். அவர்கள் மத்தியில நீ செய்கிறத நீ செய்கிறத வாய்க்க பண்ணுகிற கரம் உனக்காக வெளிப்படுவதை காண்பார். ஹalleluya. ஆமென். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் ஆமென். மறுபடியும் சொல்றேன், நீ 8 மணி நேரம் ஜெபம் பண்ற, அது முக்கியம் அல்ல. ஆமென். பலர் ஜெபம் பண்றாங்க, பரிசேர மாதிரி சரிசேர மாதிரி. வேதம் சொல்லுது, அவர் தங்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நீயோ அந்தரங்கத்துல போய் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவுக்கு ஏற்றபடி. இவர் ஆமென் சொல்லுங்க. இருக்கிறீங்களா? அந்தரங்கத்தில் பிதாவின் இருதயத்துக்கு ஏற்றபடி அவருடைய இருதயம் உங்க இருதயம் ஒன்றாக கலக்கும் என்னால் நீ செய்வதை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் ஹalleluya. எஜமானன் என்ன செஞ்சா? ஆமென். உங்களை பார்க்கிறவன் இதுவரைக்கும் பைபிளை தூக்கி போட என்ன நடக்குது நீ சொல்றதுக்கு காரணம் என்ன? கண்டா என்று கேட்கிறதுக்கு காரணம் உன்னுடைய பரலோக எஜமானன் உன் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கிறாரோ? ஆமென். அந்த எஜமானனுக்கு ஏற்ற இடம் உன் வாழ்க்கையில் உண்டோ? உன் குடும்பத்தில் உண்டோ? உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டோ? வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த இடம் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டோ? அல்லது அந்த வீட்டுல சில பாருங்க, வீட்டுல நான் பார்த்திருக்கிறேன், ஊழியக்காரனை குறை சொல்றது, அந்த சபையில வர விசுவாசியை குறை சொல்ற, வீட்டுல குடும்பமா இருந்து குறை சொல்லி முடிவுல அந்த வாழ்க்கை குடிகார குடும்பமாய், அவர்கள் அபிஷேகத்தை பெற்ற குடும்பம், வல்லமையை தரித்துக் கொண்ட குடும்பம், உலகத்திலே ஒரு கேவலத்திற்கு அடைமொழியான குடும்பமாய் மாறி போகிறது. காரணம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற குறை சொல்லுகிறவர்களாக மாறி விடுவதுதான். ஆனால் எனக்கு அருமையான சகோதரியே, இங்கு வந்திருக்கிற உங்களை என்னையும் பார்த்து இந்த உலகத்தை ஆண்டவர் காணும்படி உன்னை விரும்புகிறார். நீ செய்கிற யாவையும் வாய்க்கிறதை இந்த உலகம் காண வேண்டும். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஹalleluya. ஆமென். அந்த எஜமானனாகிய இயேசு
அல்லது நம்முடைய மணவாளனாகிய இயேசு உன் கூட இருக்கிறார். அவர் மாறி போவதில்லை. வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனால் நீங்க அவரை விட்டு தூரமாய் போயிருந்தால் இன்னைக்கு அவரிடத்தில் வருவீர்களா? இளைய குமாரன் திரும்ப வந்தான். ஆமென். இருக்கிறீங்களா? இளைய குமாரன் மனதார திரும்பி வந்தான். ஐயோ நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லல. எழுந்து அப்பா வீட்டுக்கு போவேன். அவன் எழுந்து அப்பா வீட்டுக்கு வந்தான். மறுபடியும் ஆடல் உண்டாயிற்று, மறுபடியும் கொண்டாட்டம் உண்டாயிற்று, மறுபடியும் மோதிரம் வந்துச்சு, மறுபடியும் செருப்பு வந்தது, புதிய ஆடை வந்தது. அவரை துதிக்க முடியவில்லை, அவரை ஸ்தோத்திரிக்க முடியவில்லை, அவருடைய பாதத்தில் காத்திருக்க முடியவில்லை, அவர் சத்தம் கேட்க முடியவில்லை என்று நீ சொல்லுவாயானால் மறுபடியும் எழுந்து அப்பா வீட்டுக்கு ஓடி வா. அவர் உன்னோடு பேசுகிறவராக வெளிப்படுவா. ஒரு அல்லேலூயா சத்தமா அடுத்த வசனம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும், நல்ல கவனிங்க, தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் அவனுடைய கையில் என்ன செஞ்சார்? அவன் ஒப்பு வச்சான். அடுத்த வசனம் நல்லா கவனிங்க. அவனை தன் வீட்டிற்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க. அந்த எகிப்தியனின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எதுலெல்லாம் ஆசீர்வாதம் இருந்தது சொல்லுங்க? வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும். சரி சொல்லு. வீட்டிலும் டவுனிக்கல் சரி. அல்லேலூயா. வீட்டிலும் வெளியிலும் எங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாரா? வீட்டுல. ஆமென். வேதம் சொல்லுது சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மூலை ஓரமாய் இருப்பது. ஆமென். அப்ப அந்த வீட்டுல எவ்வளவு பெரிய பங்களாவா இருந்தாலும் அந்த வீட்டுல சமாதானம் இருந்தா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி தலைக்கு மேல உயர்த்தி கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். உன் வீடு சமாதானம் உள்ளதா இருக்குமேனால் உன்னை தெரிந்து கொள், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது அவன் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய என்ன இருந்தது? எல்லாம் சொல்லுங்கம்மா. கெவினா நான் என்ன சொன்னேன்? என்ன ஆசீர்வாதம்? வெரி குட். ஹல்லேலூயா. கோனி கெவினா எங்க கோனி? ஹல்லேலூயா. என்ன இருந்தது? கர்த்தருடைய எங்கெல்லாம் இருந்தது? வீட்டிலும் வெளியிலும். அதாவது வீட்டுக்குள்ள இருந்தா அது எப்படி இருந்து? ஒரு குட்டி பரலோகமா இருந்தது. ஒரு அல்லேலூயா. குறைவுக்கு இடம் இல்லை. அந்த ஒரு வீட்டுல ஒரு சமாதானம், பிள்ளை தகப்பன் பிள்ளைக்கு ஒரு ஐக்கியம், மனைவிக்கும் கணவனுக்கு ஒரு ஐக்கியம், முழு வீடும் என்னதா இருந்தது? சமாதானம் உள்ளதா இருந்தது. வேதம் சொல்லி ஏற்றங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் சொல்லுத வாயிங்க குடியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். உங்க வீட்டுல எப்படி இருக்குமா? சமாதானம் உள்ளதா. எனக்கு அருமையான சகோதரி, உன் வீடு சமாதானம் உள்ளதா இருக்கிறதா? எப்பொழுதும் சண்டை நிறைந்ததா இருக்கிறதா? அந்த யெகோவா நீசி உன் வாழ்க்கையில் எழுந்தருளுவதற்கு நீ இடம் கொடுப்பாயானா உன் வீடு சமாதான தாபரமாய் மாறும். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பிரதர், ஜெபம் பண்ற எல்லா வீடும் சமாதானமா இல்ல. ஊழியம் செய்கிற எல்லா வீடும் சமாதானம் உள்ளதா இல்ல. ஆனால் யாருடைய வாழ்க்கையில யெகோவா நிசி எழுந்தருளுகிறாரோ அவர்கள் வீடு சமாதானம் நிறைந்ததாய் வெற்றி நிறைந்ததாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்துக்கு உட்படாமல் தங்கள் தனியற்ற ஜீவியத்தோடு வாழ்ந்து ஜெபிக்கிறவருடைய ஜெபத்தை நாம் வெறுக்கிற வேதமும் வெறுக்கிறது. ஓ வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இருக்கிறீங்களா? ஹலோ, ஹலோ சொல்லக்கூடாது. ஆமென். அந்த வீட்டுல எப்படி இருக்கும்? சமாதானம் உள்ளதா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேதம் சொல்லுது வா அலங்கத்திற்குள்ள சமாதானம், ஓ அரண்மனைக்குள்ள என்ன இருக்கணுமா? சுகம். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதுக்கு விரோதமா ஒரு வல்லமை செயல்படுனா அந்த வல்லமை மேல பிரச்சனை இல்ல, ஓ மேலதான் பிரச்சனை. ஏனென்றால் அவர் ஏதோவா நிசி. அல்லேலூயா. நீ தன் பிள்ளைகளை உணர்கிற பாத்திரமாய் மாறுவாயானால் வேதம் சொல்லும் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மனமான குற்றங்களுக்கு விலக்கி காரோ அந்த பிள்ளையை உணர்கிறவன் பிசாசின் வல்லமையை மேற்கொள்கிறவன் அல்ல இருப்பான். அல்லேலூயா. எங்க ஆசீர்வாதம் நடக்குது? வீட்டு. அவன் முதல்ல வீட்டு இருக்கிறீங்களா? வீடு வெளிச்சரியா இருக்கிறாரா? வெளியில சந்தோஷம் பறக்கும். ஆமென். அதான் வேதம் சொல்லு, ஒரு சொந்த குடும்பத்தை நடத்தாவிட்டா தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பார்? இந்த காலை வேளையில் அருமையான சகோதரியை நீ ஜெபிப்பது நல்லது, உபவாசிப்பது அதை விட நல்லது, ஆராதிப்பது நல்லது. இதை பார்த்து யெகோவா நிசி உன் குடும்பத்தில் வெளிப்படுவாராக. நான் நீ பாக்கியம், உன் குடும்பம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஓபேத் ஏதோம் வீட்டுல 3 மாசம் தான் அந்த பெட்டி இருந்தது, உடன்படிக்கை பெட்டி. என்ன இருந்தது? வேதம் சொல்லுது அவனையும் உன்னுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேற 3 மாசத்திலே உனக்கு ஆசீர்வாதம்னா இத்தனை வருடமாய் அவரை சுமக்கிற உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறாரோ? கர்த்தரின் கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? இந்த கால வேளையில அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன் வீட்டில நான் ஆசீர்வாதத்தை தரப்படுகிறேன். இருக்கிறீங்களா? வீட்டிலும் வெளியிலும். ஆமென். நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க போக வெளியில எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் நீங்க தோற்று கொண்டு வருவதற்கு தேவனுக்கு அது பிரியமில்லை. நீ ஜெயிக்கிறவருடைய வித்து. ஆமென். ஒரு ஆமென். உங்க விதை என்ன விதை? ஜெயிக்கிற வித்து. ஒரு அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. யார் அது? இயேசு. அவர் ஜெயிக்கிறவரா தோற்று போகிறாரா? அவருடைய வித்துல இருந்து தானே நீங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த வித்து எப்படிப்பட்ட வித்து? ஜெயிக்கிறவர்கள், என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வார், இவைகளை பார்க்கிறோம் பெரிய கிரியைகளை செய்வார். ஓரியாவா சத்தரவோ. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, யாரையோ குற்றப்படுத்துவதை நிறுத்திவிட்டு ஓ அந்த ஆசீர்வாதம் ஓ மூலம் வெளிப்படுத்துறத உன் வீட்டுல வெளி நீ போகிற காரியங்களில. ஹalleluya. வாசிங்க. யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் அவனுக்கு உண்டானவைகள் அப்படின்னா எல்லாம் உண்டா இருக்கிற உங்களுக்கு இப்ப நம்ம பாஷையில சொன்னா உங்களுக்கு நிலை இருந்தா உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். வாகனம் இருந்தா அதுல என்ன இருக்கும்? ஆசீர்வாதம். வேற என்னெல்லாம் இருக்குதோ எல்லாவற்றிலும் என்ன இருக்குதோ ஆசீர்வாதம். யாருடைய ஆசீர்வாதம்? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனாலே அவர் மேலே கூட்டா ஒரு அல்லேலூயா. அப்ப பிரதர் நம்ம உலகம் போல நெருக்க வராதா? வேதம் சொல்லுது எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. நாம நெருக்க வர்றோம், அந்த நெருக்கம் உன்னை ஒடுக்காது. நீ இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருகுவார்.
வேதம் சொல்லுது இஸ்ரவேலரை எங்க கானான்ல இருந்து எங்க போனாங்க? எகிப்து போனாங்களா இல்லையா? அவங்க ஆண்டவருடைய வழிநடத்துதல் படி போனாங்களா இல்லையா? அங்கதான் என்ன நடந்தது? நெருக்குனாங்களா இல்லையா? ஆனா அவங்க குறுகி போனாங்களா பெருகி போனாங்களா? எவ்வளவு வேதம் சொல்லுது, எவ்வளவாய் நெருக்கினார்களோ ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்ல, ஓ அந்த உண்மையான தேவனுடைய உறவு இல்ல, ஏதோ பயத்தின் அடிப்படையில, ஓ கடமைக்கு அடிப்படையில எதையோ ஒன்று செய்யறாங்க. காரணம் என்ன? அவங்க ஏதோ ஆண்டவர் சொல்றதை விட்டு விட்டாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்றது எஞ்சாத ரெண்டு தீமையை செய்தார்கள். ஒன்று ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எனக்கு அருமையான சகோதரியே, அவர் புரோச்சனமானதை உனக்கு போதிக்கிறவர். உன் பிள்ளைகளின் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். அதை பார்க்கிலும் நல்ல ஈவுகளை தருவதற்காகவே அவர் உனக்காக எனக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கல்வாரி ரத்தம் உன்னை பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தத்தினால் நீ கழுவப்படுவது உண்மை என்றால் வியாதி உன்னை மேற்கொள்வது அவருடைய விருப்பம் அல்ல. இருக்கிறீங்களா? அப்போ யோசேப்பை கர்த்தர் எங்கெல்லாம் ஆசீர்வதித்தாரு? அவன் யோசேப்பின் நிமித்தம் அவனுடைய வீட்டையும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க மறுபடியும், எல்லாவற்றையும். முதல்ல என்ன பார்த்தோம்? யாவையுமா? யாவையும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல எதுலெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு? அவன் செய்கிற யாவையும். ஆமென். இரண்டாவது காரியம் எல்லாவற்றிலும். இருக்கிறீங்களா? என்ன இருந்தது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்ப ஒரே ஒரு காரியம் யோசேப்பு குறித்து வேதம் அண்டர்லைன் பண்ணுது. கர்த்தர் அவனோடு யோசேப்போடு கூட இருந்தார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான்னு தெரியும். ஆனா உங்க இருதயம் சொல்ல முடியுமா? என்னோட கர்த்தர் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காவிட்டாலும் நீர் மன நிறுத்தின இந்த பொச்சிலே நாங்க வணங்க மாட்டோம். அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், பிரதர் பிரதர், ஓ நான் ஆண்டவருக்கு நிற்போம் பிரதர், ஓ ரிவா ஷகாரா நான் அதை செய்வோம் பிரதர், இதை செய்வோம் பிரதர். ஒரு சோதனை ஒரு சின்ன பொய்க்கு இருக்கும். ராமே இருக்கிறீங்களா? ஹலோ, சொல்லக்கூடாது. இருக்கிறீங்களா? அதுதான் உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கிற இடம். யோசேப்புக்கு ஒரு சோதனையான இடம் இருந்தது. அவன் சொல்றான் 37ஆம் அதிகாரமா, Glory to Jesus. அதே 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். என்னோட சயனி என்றாள். தொடர்ந்து அவளோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல், அம்மா இந்த எஜமானனை கண்டாரு. என்ன எஜமானன் என்ன கண்டாரு? நீங்க செய்கிற யாவையும் வாய்க்கு பண்ணுகிறத கண்டாரு. இந்த எஜமானிக்கு மனைவி எதை கண்டாரு? இவன் எவ்வளவு அழகா இருக்கிறா. அல்லேலூயா. உனக்கு ஒரு பரலோகத்தில் ஒரு எஜமானன் இருக்கிறா. இருக்கிறீங்களா? ஆமென். அவர் கணக்கு கேட்கிறவர். ஆமென். இந்த எஜமானன் நாம பாஷையில சொல்ல பண்ணா, நீ ஆண்டவருக்காக ஓடும்போது, நீ எதையோ ஒன்றை செய்யும்போது பிசாசு உன்னை பார்த்து உன்னை தன்னுடைய வலையில இழுக்க பார்ப்பா. அது பொய்யாகட்டும், அது கபடாகட்டும், அல்லது கர்த்தருக்கு கொடுக்காமல் இருப்பதாகட்டும், அல்லது உண்மையாய் வாழாத வாழ்க்கையாகட்டும், எதையோ ஒரு வலையை விரிப்பா. அது அந்த இடத்துல போய் அது யாருக்கும் தெரியாது. ஆனா எஜமானன் உன்னை காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க செய்கிற அந்த முக்கியமான முடிவு யாருக்கும் தெரியாது. இவன் சொல்லிவான், நம்ம வாசகனா தப்பு பண்ணிட்டு, ஆண்டவரே நீர் மன்னிக்கிறதில் தயவு புரிந்தவர், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணி இருப்போம். பொய்ய பேசிட்டு
அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு அவன் மனைவியின் சொல்லுக்கு இணங்காம ஒருத்தன் வருவான் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. நல்லா சொல்லுங்க, நான் இங்க இருக்கிற சரண்ட கூட சொல்லியிருக்கிறேன், இந்த நபரோட நீ தொடர்பு வைக்க கூடாது, வேற எவன் தொடர்பு வைக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. நீ வச்சா உன் ஆசீர்வாதத்தை அந்த வல்லமை பிரித்து இழுத்து விடும். அந்த செவியோடு தாங்க எனக்கு தெரியாது, ஆனால் இங்கு வேதம் சொல்லுது அவன் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணக்கம். அல்லேலூயா. ஏமா அந்த பணாசை பிடிச்சவனு நீ இணங்கி போவாயனா ஒரு பிரச்சனை இல்ல. உன் ஆசீர்வாதத்தை அந்த பிசாசு வல்லமை உறிஞ்சி கொள்ளும். வேதம் சொல்லுது மறுபடியும் எனக்கு கழிஞ்ச வாரம் சொன்ன அந்த வார்த்தை இருதயத்துல தொனித்து கொண்டிருக்கிறது. என்ன வார்த்தை தெரியுமா? மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபைய அல்லேலூயா சொல்லுங்க. என்னமா கிருபை? அந்த கிருபை இல்லைன்னா நீ நானும் இல்ல. அந்த கிருபை என்ன செய்யறோமா? சவுண்டி கிருபான்னு எனக்கு வேண்டாம், நான் பார்த்துக்கலாம். இந்த யோசனை கொஞ்சம் கவனித்து பாருங்க. பாவம் வருது, அவன் அந்த சொல்லுக்கு நல்லா நீங்க பல சொல்லு உனக்கு வரும், அது நியாயமா உனக்கு தெரியும், அது ஒருவேளை எப்படி கரெக்டா தெரியும். வேதம் சொல்லு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவும். அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்கப்பட வேண்டும். அவள் சொல்லுக்கு இணங்காம. ஒரு அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதத்தை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்குண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புத்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறெதையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க சிஸ்டர் பிரதர், கர்த்தர் யோசேப்போடு இருந்தா நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம் நல்லா பிடிக்குது, நான் செய்யறதெல்லாம் வாய்க்கிறோம், அது ஆண்டவருடைய சித்தம். அதுக்கு தான் பிசாசு, அதை அழிப்பதற்கு தான் ஆதாம் ஏவாளை தேடி எங்க வந்தா? ஏதேன் தோட்டத்துல வந்தா. வந்தானா இல்லையா? அவன் வந்த பிறகு என்ன நடந்தது? அவங்க பார்வைக்கு அது எப்படி இருந்தது? சரியா இருந்தது. சட்டம் அவர்களை தந்திரமாய் வஞ்சித்தது. ராஜாவாக இருந்தவங்க அடிமையாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நீ அடிமையா இருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு சொல்லுக்கு நீ இணங்கினபடியா. அந்த யோசேப்புக்கு சரீர பிரகாரமான போராட்டம் வந்தது, உனக்கு வேற ஏதோ ஒரு பிரகாரமான போராட்டம் வரும். அந்த போராட்டத்தின் காரணத்திற்கு நீ இணங்குவாயானால் உன் ஆசீர்வாதத்தை அது கெடுத்து போடும். இருக்கிறீங்களா? எத்தனை நான் சொல்றது புரியுது? ஹalleluya. சத்தமா ஹalleluya. வாசிங்க. நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு, நல்ல கவனிங்க, இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய், நல்ல கவனிங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால், பாவம் செய்வது எப்படி? நம்ம கேட்கிறோம், பாவம் செய்யாம இருக்க முடியுமா? போய் பேசாம இருக்க முடியுமா? அதனால என்ன நடக்குது? நம்ம வீட்டுல ஆசீர்வாதம் வர முடியுமா? ஆசீர்வாதம் தங்க முடியுமா? வியாதி வராம இருக்க முடியுமா? சத்தமா வர இல்லையா? சத்தமா வர இல்லையா? சத்தமா அங்க ஒரு கேள்வி வருது. யோசேப்பு சொல்றான், அவன் இருதயத்துல இருந்த மேல வருது. நமக்கு வந்து என்ன, நம்ம பாவம் செஞ்ச ஆண்டவர் மன்னிச்சுவார். அவர் மன்னிக்கிறதில் தயப்படுறவர், நம்மளே நம்ம தேர்ச்சி கொள்ளுகிறோம். ஆனா இங்கு இந்த ஒரு வாலிபனுக்குள்ள நல்ல கவனிங்க, ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரலையா? இந்த கேள்வியை கூட வரட்டும். எப்படி நான் பாவம் செய்வது? எனக்காக தம்முடைய உயிரை தந்தாரே, எனக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினாரே, அவருடைய ஜீவனை எனக்கு தந்தாரே, அவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அந்த எண்ணம் உங்களுக்குள் வரட்டும். நீ தடைகளை தாண்டுகிறவனாக கர்த்தர் உன்னை அருமை சகோதரியை, ஜெபிக்கிற சகோதரியை, உபவாசிக்கிற சகோதரியை, முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற எனது அன்பு தாயே, உனக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு வரட்டும். எப்படி நான் பாவம் செய்வது? நான் எப்படி பிசாசுக்கு அடிமையாக வாழ்வது? நான் ஆண்டவருக்காக
வாசிங்க. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி என்றார். இது முதல் நாள். நம்ம முதல் நாள் என்ன சொல்லுவோம்? ஆண்டவருங்க பிள்ளைகள். அப்படியாங்க பிரதர், அப்படியாங்க சிஸ்டர். நான் அப்படி அடுத்த வசனம் ஒரு இன்னும் முக்கியமா அவள் நித்தம் நித்தம் எப்படியம்மா நித்தம் நித்தம் எல்லாரும் சொல்லுங்க. நித்தம் நித்தம் டெய்லி பை டே நல்லா கவனிங்க. நீ வீட்டு போகிற வரைக்கும் பிசாசு உன்னை சுற்றி சுற்றி வருவான். ஆனா ஒண்ணே ஒண்ணு, அவருடைய கிருபை உன்னை தப்புவிக்கும். ஆமென். அவள் நித்தம் 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 யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு அவன் டெய்லி பேசினா. நம்ம ஆட்கள் முதல் 2 நாள் பாவம் நான் ஓடிடுவேன் பிரதர், கேட்டீங்களா நான் பாவத்தை விட்டு வேடுங்க நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது அவள் இப்படி நித்தம் நித்தம் யோசேப்போடு அம்மா நீ ஒரு யோசேப்பு, உன்னோட சில வல்லமைகள் இப்படி நித்தம் நித்தம் வரும். எதுக்கு தெரியுமா? நீ செய்கிறதை வாய்க்காமல் போக பண்ணுவதற்கு, உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுப்பதற்கு. அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதிலே உடைய அந்நிய புத்திரனின் கைக்கு என்னை விலக்கி காப்பாற்றுங்கப்பா. அப்ப என் பிள்ளைகள் சித்திரம் தீர்ந்த மூளை கொள்ளை போல வளருவார்கள். எங்கள் குமாரத்திகள் அரண்மனை கரையில கல்லை போல வளருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரியே, வேதம் சொல்லுது அவள் இப்படி நித்தம் நித்தம் டெய்லி டெய்லி. சிலர் முதல்ல ஒரு விசிட்டி வருவாங்க, அடுத்து இன்னொரு நாள் வருவாங்க, அது 5 நிமிஷம் ஆகும், அது 10 நிமிஷம் ஆகும், அது 15 நிமிஷம் ஆகும், அடுத்து அரை மணி நேரம் ஆகும், அடுத்தது வாழ்க்கையே முடிந்து போகும். இங்க வேதம் சொல்லுகிறது அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கும் சம்மதிக்கவில்லை. ஒரு அல்லேலூயா. இருக்கிறவங்க எல்லாம் சத்தமா அல்லேலூயா. உங்களுக்கு ஆவிக்குரிய பலவிதமான சோதனைகள் வரும், பெருமை சொல்லுக்கு வரும். நீ ஜெபம் பண்ண உடனே ஏதோ ஒரு அற்புதம் நடந்த உடனே பிசாசு வந்து சொல்லுவான், நீ ஜெபம் பண்ண உடனே நடக்குது, அவங்க எல்லாம் ஒண்ணு வைக்க லாயக்கும் இல்லை, அவளை பாரு நீ ஜெபம் பண்ண உடனே அப்படி நடந்துச்சு. அது வர சிந்தனையில இருக்கிறீங்களா? ஆமா, அந்த 2 நாள் அப்படி இருப்போம், இன்னும் அப்படி நல்லா போவோம். பொறக்கோத்துல அங்க போய் கிடக்கு அவன் என்ன சொல்ல, பிரதா அந்த நாள் சிங்கிலே இருப்பான், பிரதா நீங்க சொன்ன நீ விழுந்த பிறகு ஒரு பயணம் கிட்ட வர மாட்டான். இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையை எது போராடி கொண்டு இருக்கிறது, நித்த நித்தம் உங்களை வந்து பார்க்கலாம். இருக்கிறவங்க எல்லாம் அவன் அவளோடு இருக்கவும் சயனிக்கவும் என்ன இல்ல சம்மதிக்கல. அவன் இருந்தாலே போதும், கொஞ்சம் பேச்சுதானே, கொஞ்சம் பல்ல காட்டுறதானே, கொஞ்சம் மொபைல் தானே, ஆமா கொஞ்சம் பேச்சு தானே, கொஞ்சம் டிவி தானே, கொஞ்சம் புரிக்குள்ளமா பிசைந்தமா அனைத்தையும் ஒப்ப பண்ணும் என்று அறியீர்களா? குளிக்க பண்ணும் என்று அறியீர்களா? அருமையான சகோதரர்களே, இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, நேரம் ஆகிவிட்டது, இன்னைக்கு இதோட முடிக்கிற எல்லா வேலையும் சொல்லுங்க. அநேக நீ ஒரு யோசிப்பு என்பதை மறந்து போகாது. வெறும் யோசிப்பு அல்ல, கர்த்தர் தீமை நன்மையாக முடிய பண்ணுகிற யோசிப்பு. ஒரு அல்லேலூயா. ஆமென். உன்னுடைய வாழ்க்கை உயர்வ, உன் சுகத்தை, உன் செல்வத்தை, உன் ஐஸ்வர்யத்தை, வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் ஒரு வசனம் வரும், அவருடைய வாய் எண்ணையும் 5ஆம் அதிகாரம் பாருங்க, ஒரு நாள் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். அவள் சாப்பின் முடிவோ இல்லை 5வது வசனமா பாருங்க. அது 5. அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்துக்கு. 3வது வசனம், பரஸ்திரி உதடுகள் தேவகோடும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். அவள் வாய் எப்படி இருக்குமா? எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். அம்மா, உனக்கு அபிஷேகத்தை கெடுக்க வருகிற ஒரு நபருடைய வார்த்தை எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும்.
உன்னை உன் அபிஷேகத்தை அழிப்பதற்கு. ஐயோ, சிம்சனுக்கு அபிஷேகம் போற வரைக்கும் தெளிலாள் கூட இருந்தா. அபிஷேகம் போனா தெளிலாளே தான் அபிஷேகத்தை என்ன செய்வா, காட்டி கொடுப்பா. முடிஞ்ச உடனே என்ன, கண்ணு விழுந்தவிடும். இந்த தெளிலாளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவளுக்கு 30-20 வெள்ளி காசு கிடைச்சு அவன் போயிட்டா. அவன் வேலையில அவன் வேலை அது, அவன் அதை செஞ்சு முடிச்சான். ஆனா இப்ப சிம்சனுக்கு நிலைமை என்ன, கண்ணில்லாத குருட்டு போயதா, 2 கையும் கட்டப்பட்டு மேல சகோதரே, நீ கட்டப்பட்டு நிற்கவும் முடியும், நீ விடுதலையால் நிற்கவும் முடியும். அது நீ எடுக்க வேண்டிய தீர்மானம். இதோ சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீயும் உன் பிள்ளையும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை படிச்சதே. ஹalleluya. பரஸ்பரின் உதடுகள் தேன் கொடுப்பால் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். 8வது வசனத்தை வாசிங்க. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. கிட்டி அப்படி ஒரு நபர் தெரியுது, அந்த நபர் வந்தா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுகிறது, நான் ஆண்டவரோடு கிட்டி சேர முடியல அப்படின்னு உனக்கு தெரியும். அது எவனானாலும் அவனை தூரப்படுத்து. ஹalleluya. அப்ப என்ன நடக்குமா, சேர்ந்தால் நல்ல கோணிங்க ஒரு அபிஷேகத்தை, உன் மேன்மை, உன் செழிப்பை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை அந்நியர்களுக்கு